இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி சிஹெச்எல், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்எஸ்பி, எம்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் மற்றும் விடைகள் கேட்கப்படும். இவற்றுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக. இவற்றுள் பொருந்தாத சொல் ஓவியம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். தைரியநாதன் என பெயர் பெற்றவர் யார்? தைரியநாதன் என பெயர் பெற்றவர் வீரமாமுனிவர். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். தாயுமானவரின் மனைவி பெயர் என்ன? தாயுமானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி. குளவி என்பதன் பொருள் என்ன? குளவி என்பதன் பொருள் குழந்தை. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திரு.வி.க. இயற்கை ஓவியம் எனப்படுவது எது? இயற்கை ஓவியம் எனப்படுவது பத்துப்பாட்டு. புகழ்வது போல் பழிப்பது, பழிப்பது போல் புகழ்வது எந்த அணி? புகழ்வது போல் பழிப்பது, பழிப்பது போல் புகழ்வது பஞ்ச புகழ்ச்சி அணி. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். தமிழ் விடு தூது இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை. தமிழ் விடு தூது இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை 100. வெரி இ என்பதன் பொருள் என்ன? வெரி இ என்பதன் பொருள் அஞ்சி. அஞ்சல் இலக்கண குறிப்பு தருக. அஞ்சல் என்பது ஒரு தொழிற்பெயர். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார்? மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன். அகலக்கவி என அழைக்கப்படும் நூல் எது? அகலக்கவி என அழைக்கப்படும் நூல் குண்டலகேசி. பா எத்தனை வகைப்படும்? பா 4 வகைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.